வணக்கம். இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்தோன்னா ஏஐபிஎஃப் அப்படின்ற ஒரு டெஃபி ப்ராஜெக்டான நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பற்றியான டாபிக் தான் இன்றைக்கி. ஸோ ஏஐ பவர்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் தான் இது. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரியான ரெவன்யூஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்டேக்கிங் பண்ண என்னென்ன வருதுன்றது இது ஒரு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ. நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்கள் போர்ட்ஃபோலியோவையும் உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய எல்லா தகவலையும் நான் இந்த வீடியோவில் தொகுத்து கொடுக்குறேன். இது ஒரு டெஃபி ப்ராஜெக்ட்டு. ஓகேங்களா? இது ஒரு டிக்கர் வந்து டோக்கன் டிக்கர் நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐபிஎஃப் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இது. இதில் இதோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு ஃபினான்ஸ் அப்படின்னு வரும் இதோட பேர். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதோட டேட்டாஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இந்த இதிலேயே பார்த்துக்கலாம். டேஷ்போர்ட்லேயே இருக்குது, இங்கேயும் பார்த்துக்கலாம். ஓவர் வியூவில் உங்களுடைய ஒயிட் பேப்பர், அடுத்தது பார்த்தோன்னா தேவையான ப்ரெசன்டேஷன், இது ஓவர் வியூ எல்லாமே இங்கே இருக்குது. இது நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் இதெல்லாம் எப்படி இருக்குது, இது எப்போ லான்ச் ஆன ப்ராஜெக்ட்டு, ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோடைய நெக்ஸ்ட் அப்டேட் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரும். ஸ்லைடு இருக்குது. அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது தான் நான் எடுத்த டேட்டா எல்லாமே அங்கேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு ஏஐ டெஃபி ஆட்டோமேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா இது மூலமாக டெஃபி கான்ட்ராக்டை வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டை ரன் பண்ணி காயினை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் தான் வந்து இந்த கம்பெனியுடைய சிஇஓ. ஓகேங்களா? நான் ஸ்லைடை மட்டும் பார்த்துங்க, ஏன்னா நிறைய டைம் போயிட்டுருக்கும். இது ஒரு பாலிகன் செயினில் பாலிகன் நெட்ஒர்க்கில் உருவாக்கப்பட்ட ஒரு டெஃபி டோக்கன். ஸோ இந்த இதில் வந்து ஏஐ இன்டெலிஜென்ட்டை வச்சு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை ரன் பண்ணி இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி. டெஃபி வந்து நாளுக்கு நாள் வந்து ஏஐ சிஸ்டமோட பயணிச்சிட்ருக்கு. அதுதான் வந்து அட்வான்ஸ்டாக நிறைய கான்ட்ராக்டெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு, ப்ராஜெக்ட் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா டோக்கன் ஸ்னைப்பர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இவங்களோட டோக்கன் வெரிஃபிகேஷன் வந்து 100க்கு 100 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த டெஃபி ப்ராஜெக்டில் ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்டு. ஓகேங்களா? ஏஐ ட்ரைவ் பண்ணக்கூடிய ஏஐ தான் ட்ரைவ் பண்ணுது. ஸோ இந்த டிரைவிங் சிஸ்டம் டிவைன் சிஸ்டமில் ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்டு ஒரு சிஸ்டம். இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்டேக்கிங் பண்ணால் ஏஐபி அப்படின்ற டோக்கனை, ஓகே, ஏஐபிஎஃப் அப்படின்ற டோக்கனை நாம் ஸ்டேக் பண்ணி டெய்லி ஏர்ன் பண்ணலாம், ரிவார்டாக ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி கொடுக்கணும், ஆட்டோ காம்பவுண்டிங்காக வருது. எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஆட்டோ காம்பவுண்டிங்காக வருது. இங்கே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் வந்து சிஸ்டமில் எடுத்தது தான். நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் தனியாக கொடுக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக அவங்க வெப்சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய டேட்டா தான். ஸோ இதில் பிளான் வந்து பார்த்தோன்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய இது வந்து தனித்தனியாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? அந்த வெப்சைட்டில் போய்ட்டு இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ லேட்டாக இருக்கா, இல்லை வந்து இயர்லியாக இருக்குமா, ஸோ எவ்வளோ நாளாச்சு ஸ்டார்ட் ஆகி, இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் இதில் பார்க்கலாம் ஒன் பை ஒன்று. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வெரிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எப்போவுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுடைய பேக் எண்டு, ஓகேங்களா? ஸோ பேக் எண்ட் டேட்டாஸ் எல்லாம் பார்க்கணும். இது வந்து எவ்வளோ நாள் இருக்குது, லான்ச் ஆகிட்டு எவ்வளோ நாள் ஆகிருக்கு, அவங்களுடைய சோஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து அஃபிஷியலாக வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ போஸ்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, கொடுத்த ரோட் மேப்பெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே செக் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது ட்விட்டர் ஹேண்டல். ஸோ ட்விட்டரில் போய்ட்டோன்னா அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ் வரும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அந்த சிஸ்டமில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ். இதில் நான் கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணி வந்த அப்புறம் அவங்களுடைய டேட்டாஸ் எப்படி நான் வெரிஃபை பண்ணேன் அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து இந்த காயின் லான்ச் பண்ணதுக்கான ஒரு அஃபிஷியல் டேட்டா கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எதனா கொடுத்த இடத்துல எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். அது வந்து இங்கே இருக்க பாருங்கள். இதுதான் லாஸ்ட்டு, இந்த இதில் வந்து லாஸ்ட்டாக வரும். ஃபர்ஸ்ட் இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இதில் காமிக்க பாருங்கள், எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க, நவம்பர் மாதம் 6ஆம் தேதி 2025. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டில் தான் வந்து இந்த மாதிரி டெஃபி ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம், கம்மிங் ஜோன் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ட்விட்டரில். ஓகே, இது ஒரு வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது. அடுத்து இவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் முடிச்சாச்சு. இவங்களுடைய அஃபிஷியல் டெலகிராம் பேஜ் போனேன். டெலகிராம் பேஜ் போனாக்கா ஒரே நிமிஷம். ஸோ இங்கே பாருங்கள், இது அவங்களுடைய அஃபிஷியல் டெலகிராம் பேஜ். இந்த டெலகிராம் பேஜில் மேலே போய்ட்டு 15,000 பேருக்கு மேலே வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க.
இதில் போயிட்டு வெப்சைட்டில் அந்த டேட்டாஸ்லாம் இங்கே வெரிஃபை பண்ணல. ஸோ இங்கே நான் வந்து செக் பண்ணும்போது அவங்களுடைய ஃபோட்டோஸ் லோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து லாஸ்ட்டாக போயிட்டு பாட்டமில் இருக்கக்கூடிய பிக்சரை எடுத்து பார்த்தோம்னா அங்கேயே ஒரு டேட்டா கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த பிக்சர் வந்து எப்போ போட்டிருக்காங்க, எந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே 3/11 நவம்பர் மாதம் தான் இந்த டெலகிராமில் வந்து இங்கே லாஸ்ட்டாக பாட்டமில் காமிக்குது. ஸோ இதையும் நான் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் பேக் போயிட்டு ஸோ ஃபோட்டோஸ் பேக் கொடுத்துட்றேன். இவங்களுடைய ஃபைல் கொடுத்துருப்பாங்க, ப்ரெசன்டேஷன் பிளான் வந்து பிளானுடைய இது வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி வந்து அஃபிஷியலாக வந்து ஏஐபிஎஃப் அப்படின்ற ஒரு டோக்கன் இந்த பிளாட்ஃபார்முடைய அஃபிஷியல் ப்ரெசன்டேஷன் பிடிஎஃப் வந்து அந்த டேட்டு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த டேட் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. ஸோ இதெல்லாமே நான் வெரிஃபிகேஷன் எதுக்கு பண்ணுறோன்னா, நமக்கு ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே போகிறோன்னா ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்க வேண்டியது ஒரு நம்முடைய பேசிக் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ அடுத்து ஸோ ட்விட்டரில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்முடைய கிரிப்டோ கரன்சி அப்படின்னாவே பேசிக்காக வந்து 2 வெப்சைட் இருக்குது. காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று, இது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தோன்னா காயின்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ இந்த 2 வெப்சைட்லையும் இந்த டோக்கன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லிஸ்டிங் பண்ணணும். இது லிஸ்டிங் பண்ணாமல் எடுத்த உடனே வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இதில் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இங்கே காயின்சிக்கோவில் வந்து பார்த்தோன்னா $2 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.99 காமிக்குதுங்களா. ஸோ இந்த ப்ரைஸ் டிக்கர் நேம் பாருங்கள் இங்கே இருக்குது. இதோடைய டோக்கன் இதோடைய ரேங்க் வைஸாக இருக்கும் இதில். ஓகேங்களா, மார்க்கெட் வைஸு அதே மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மார்க்கெட் கேப்பு, ட்ரேடிங் வால்யூம், இதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1382 டோக்கனில் லிஸ்ட்டாக இருக்குது ரேங்கிங்கில். ஸோ இதோடைய ஓவரால் சப்ளையும் பார்த்துக்கணும். சப்ளையும் அதே மாதிரி சர்க்குலேட்டிங் டோட்டல் சப்ளை இப்போதைக்கு எவ்வளோ இருக்குன்னா, இது மின்டிங் சிஸ்டம் தானே இது. ஏன்னா மின்டிங் தேவைப்படும் போது தான் வந்து மின்ட் ஆகும், தேவைப்படும் போது தான் டெவலப் ஆகும் காயின். ஓகேங்களா, அப்போ மின்டிங் சிஸ்டமில் ரெண்டுமே சர்க்குலேட்டிங் சப்ளையும் டோட்டல் சப்ளையும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 35,66,624 காயின் இருக்குது. அதே மாதிரி கீழே அதே தான் இருக்குது. ஸோ இதுதான் இது. கீழே வந்து சப்ளை வந்து இன்ஃபினிட்டி. ஏன் இது கொடுப்பாங்கன்னா, இது வந்து தேவைப்படும் போது மட்டும்தான் இது வந்து என்ன பண்ணும், மின் பண்ணும் சப்ளையை. ஓகேங்களா, அதுதான் அந்த மாதிரி கொடுக்குறது. அதே மாதிரி இதில் வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் போயிட்டு பார்த்தோம்னாலும் இங்கே வச்சுருக்க பாருங்க, எங்கே இந்த காயின் வச்சுருந்தேன் கீழே இருக்க பாருங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இங்கே பார்த்தோன்னா 1.99 அதே ரேஞ்சு தான் இருக்குது மார்க்கெட் இது ப்ரைஸும். ஸோ இந்த இடத்துல லிஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க, ட்ரேடிங்கோடைய சார்ட் இங்கே காமிக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் பேசிக் வெரிஃபிகேஷன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நமக்கு செட்ரிக் ஆடிட் இருக்குது. செட்ரிக் ஆடிட் ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னல, நம்ம ஸ்லைடில் பார்த்தோம், டோக்கன் ஸ்னைஃபர் அப்படின்னு ஒரு இது வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுடைய டேட்டா வந்து வெரிஃபை பண்ணி 100க்கு 100% ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் இங்கே ஷோ ஆகுது. அதே மாதிரி எந்த டேட்டில் இவங்க வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டேட் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 100 நாட்கள் மேலே தாண்டி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ வெரிஃபிகேஷன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே டிக்கெட்டில் தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்ரிக் ஆடிட் ஒன்று இருக்குது. இந்த செட்ரிக்.comல போய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க வந்து நாங்கள் வந்து இன்னும் ஆடிட் பண்ணி முடிக்கல, நாட் எட் பை வெரிஃபைன்னு இருக்கும். ஸோ இவங்க வந்து இன்னும் வெரிஃபை பண்ணல. ஓகேங்களா, இருந்தாலும் ஃபியூச்சரில் இது வெரிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா இவங்க அப்ளை பண்ணி 1 by 1 தான். ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து 3 months தானே இருக்குது. ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக 1 by 1 கொண்டு வருவாங்க. அது வரும் பொழுது இந்த டோக்கன் வந்து பார்த்தா இங்கேயும் 162வது ரேஞ்சில் இந்த செட்ரிக் ஆடிட் இந்த இதில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதுவும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ விஷயத்தை நம்ம ஏன் செக் பண்ணுறோம்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகும்போது டேட்டாஸ் முக்கியம். அந்த டேட்டாஸை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது இருக்குல்ல, பாலிகன் செயினில் நெட்வொர்க் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். பாலிகன் செயினுடைய அஃபிஷியல் ஸ்கேனர் இருக்குது, பாலிகன் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவது. இந்த பேஜில் போய்ட்டு நம்ம செக் பண்ணாலும் இதோடைய டேட்டாஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, அதையும் நம்ம ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், டோட்டல் சப்ளை இங்கே காமிக்குதுங்களா, அதுவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய காண்டாக்ட் அட்ரஸ் எல்லாமே இங்கே எடுத்துக்கலாம். நம்ம காண்டாக்ட் அட்ரஸ் எங்கே எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம். இது ஒரு பாலிகன் செயினில் பில்ட் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல காண்டாக்ட் அட்ரஸ்னுக்கு பாருங்கள், இது ஓகே இங்கே எடுக்கலாம். அதே மாதிரி காயின் ஜியோவில் போய்ட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாட்டமில் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், கீழே ஒரே நிமிஷம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது அங்கே கடைசியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து இது அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி தனித்தனியாக அவங்களுடைய காண்டாக்ட் அட்ரஸை வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கங்கே. அதை நம்ம கரெக்டாக அஃபிஷியலான பேஜில் போய் எடுத்துக்கணும். இதுதான் பேசிக் இதோடைய இது. அப்போது இந்த இதில் வந்து நம்ம ரன்னிங்கில் போனோம் அப்படின்னா, இதில் வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா என்னென்னன்றதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இது இன்னொரு விஷயம், டெக்ஸ் ஸ்டூல் அப்படின்ற இது இருக்குது, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இது. ஓகேங்களா, இதுலேயும் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. நம்ம தேவையான இங்கே என்ன பண்ணலாம், வேலட்டை கனெக்ட் பண்ணி டேரெக்டாக நம்ம இங்கே
பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம், வாங்கி விற்கிறது. ஓகேங்களா, அதுதான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ப்ராஜெக்டில் ஓவரால் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ ஃப்ளாட்ஃபார்ம்குள்ளே போயிடுவோம். ஸோ டெஃபி ப்ராஜெக்ட்னாவே ஸோ ஓவரால் வந்து இதெல்லாம் செக் பண்ணி தான் நான் உள்ளே போவேன். அதெல்லாம் வெரிஃபையாக இந்த இருக்கான்றதெல்லாம் இந்த இதில் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வீடியோட கண்டினியூட்டி இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இதை ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். டெஃபி ப்ராஜெக்டில் கொடுக்கக்கூடிய டோட்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ இருக்குது அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே அந்த ஹோம் பேஜில் டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் மார்க்கெட்டில் எவ்வளோ வால்யூமில் ட்ரேட் இது இருக்குது. ஓகே, லிக்விடிட்டி. ஸோ அதுக்கடுத்து ட்ரெஷரியோடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, டோட்டல் சப்ளை கரெக்டாக காமிக்குதா அதுவும் பார்க்கணும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா அதையும் கரெக்டாக காமிக்குது. ஸோ இதுதான். ஸோ இதை தாண்டி இவங்களோட டேஷ்போர்ட்லேயே இங்கே பாருங்கள் அவங்களுடைய ஓவர் வியூ வந்து பிடிஎஃபாக இருக்குது எல்லாமே. இங்கே ஒயிட் பேப்பர், ப்ரெசன்டேஷன், பிடிஎஃப் எல்லாமே இங்கே ஓவர் வியூலே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு இதை மட்டும் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. இது வந்து ஒயிட் பேப்பர். ஒயிட் பேப்பரில் டேட்டா வந்து எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒயிட் பேப்பர்லேயே பாட்டமில் ஒரு மெனு இருக்கும் சோஷியல் மீடியான்ட்டு. ஸோ அதில் இவங்களோட அஃபிஷியல் சோஷியல் மீடியாஸ் பேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரோட் மேப்பும் அதுக்கு அடுத்து கீழே இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக அவங்களுடைய டேட்டாஸு ஒயிட் பேப்பரில் கூட டேட்டாஸு ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி எடுத்து நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். டெஃபி ப்ராஜெக்டும் சரி எந்த கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் ஒயிட் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்த்தாச்சு, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது அடுத்தது ப்ரெசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்தது இந்த ப்ரெசன்டேஷன் பிளான் தான். ஸோ இது வந்து பிடிஎஃப் தான். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் கொடுத்தாலும் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நான் அதை ஷோ பண்ணுற பாருங்க. இதில் இருக்கிற ஸ்லைட்ஸை நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெஃபரல் கமிஷன் இருக்குது, ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் இருக்குது, பிளான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கான எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக நான் வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைம் எடுத்துனாலும் கொஞ்சம் பார்த்து ஓவராலாக வந்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, ஏன்னா ப்ராஜெக்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு நான் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உள்ளே போகிறது நல்லது. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டோட டேஷ்போர்டு பார்த்தாச்சு. இங்கே ஒரு கால்குலேட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து நான் என்னோட லாகின் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஒரு வேலட்டை கனெக்ட் பண்ணி டெமோ வேலட்டை. ஸோ கால்குலேட்டருக்கு உள்ள போனீங்கன்னா இங்கே இந்த ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் என்னென்ன இதில் வந்து நமக்கு பர்சன்டேஜ் வைஸ் ஆர்ஓஐ கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற பிளானை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணலாம். மினிமம் வந்து நம்ம எவ்வளோ நாளும் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு டீம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு $100 மேலே போகிறது நல்லது. ஸோ அதை நான் ஒன் பை ஒன்னா எப்படின்ட்டு தான் சொல்கிறேன் ஃபியூச்சரில் இந்த வீடியோவில் அப்படியே பின்னாடி. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க. ஃப்ளெக்சிபிள். ஓகேங்களா, இதுதான் ஸ்டார்டிங்கே. ஃப்ளெக்சிபிளாக போடணும். நான் எப்போனாலும் டோக்கனை வந்து நான் அன்ஸ்டேக் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளெக்சிபிள் கேட்டகரியை சூஸ் பண்ணலாம். இதில் வந்து 24 ஹவருக்கு வந்து 0.6% கொடுக்குறாங்க ஃப்ளெக்சிபிளில். ஃபிக்ஸரில் போய் போடும்பொழுது 45 நாள் முதல் 360 டேஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. 45 நாள் அப்படின்னு செலக்ட் பண்ண 45 டேஸ் செலக்ட் பண்ணோம்னா இந்த 45 டேஸ் பிளானில் 0.7% கொடுக்குறாங்க. அதே மாதிரி 90 டேஸ் பிளானில் ஃபிக்ஸடு எல்லாமே ஃபிக்ஸடாக ஸ்டேக்கிங் பண்ணிடணும். 90 டேஸில் வந்து பார்த்தோன்னா 0.8% கொடுக்குறாங்க. 180 நாட்கள் அப்படின்னு 180 டேஸ் கொடுத்தீங்கன்னா 0.9% கொடுக்குறாங்க. 360 நாள் 360 டேஸ் கொடுத்தீங்கன்னா 1% முழுசாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இதோடைய இது. ஸோ கடைசியாக நான் பார்த்து தான் நான் இப்போ ப்ரிஃபரன்ஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுதான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இது இதில் இந்த பிளானு. ஏன் அப்படின்னா நான் இதில் காமிக்கிற பாருங்க, இதில் மினிமம் வந்து எவ்வளோ வாங்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் ரேட்டுக்கு $2 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு காயின். இப்போ நான் ஒரு 100 காயின் வாங்கி ஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துங்க. ஓகே, இப்போ நான் ஒரு 100 காயின் வாங்கி ஸ்டேக் பண்ணுறேன். இதில் முதல்ல ஒன் பை ஒன்னாக இங்கே இருக்கிற பிளாட்ஃபார்மில் சொல்கிறேன். ஓகேங்களா, இதில் இருக்கிற டேட்டாஸை வச்சு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து 24 ஹவர் ஃப்ளெக்சிபிளில் போகிறேன், 100 காயின் போகிறோம்னு ஒரு அசம்ஷன் எடுத்து நான் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அங்கே செக் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஓவராலாக கொடுக்கும். ஓகேங்களா, 24 ஹவர் வந்து பிரேக் டவுன் ஆகி எவ்வளோ டோட்டல் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லும். ஸோ அதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுக்கு அவுட்புட் இது. ஒவ்வொரு 12 ஹவர்ஸ்க்கும் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து இது. ஓகே, நான் இப்போ 100 காயின் கொடுக்குறேன். அப்புறம் $200 வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ நான் 100 காயின் கொடுத்தேன்னா இந்த இடத்துல எனக்கு 24 ஹவரில் ஃப்ளெக்ஸியில் போடும்பொழுது இந்த காயின் தான் கிடைக்குது. 100 காயின் கொடுக்குறேன், 0.6 காயின் தான் ஆட் ஆகுது எக்ஸ்ட்ரா. அதே இடத்துல 45 நாள் நான் வந்து இதே பிளானை மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு கால்குலேஷன் பார்க்குறோம். அப்போ 100 காயின் கொடுத்தோன்னாக்கா இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்குது நமக்கு. ஸோ இங்கே பாட்டமில் பாருங்கள் முக்கியமாக. ஸோ 45 நாள் வந்து இங்கே இந்த இதையும் சேஞ்ச் பண்ணும்போது இதையும். ஸோ அடுத்து நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது இதை தான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஷோ ஆகுது, லாஸ்ட்டாக பாட்டமில் இங்கே என்ன ஷோ ஆகுது, 136 காயின் கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இந்த 45 நாள் பிளானில் பண்ணணும். அதே 100 காயினை நான் வந்து 90 டேஸில் வைக்கிறேன். 90 டேஸ் லாக்கிங் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டாக மட்டும் பாருங்க 205 காயின் கிடைக்குது. ஓகேங்களா, நம்முடைய காயின் வந்து
100 ப்ளஸ் ஒரு 105 காயின் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஓகே, அடுத்து 180 டேஸ் பண்ணுறோம். இந்த 180 நாட்களில் அதே 100 காயின் வந்து நம்ம ஸ்டேக் பண்ணோம்னு பார்த்தோம்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா 503 காயின் கிடைக்குது. கடைசியாக நமக்கு கிடைக்கக்கூடியது 503. அப்போ நம்ம கேபிட்டலில் வந்து 100 காயின் எடுத்தாலும் ஸோ 500 400 காயின் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் காயினா. ஓகேங்களா, ஏஏபி காயின். ஸோ இது செக் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு 360 நாள் ஓகேங்களா ஸ்டேக்கிங்கில் பண்ணுறோம். 100 காயினை வந்து அதே 100 காயினை ஸ்டேக்கிங் பண்ணுறோம். ஓகே, பர்டிகுலராக இந்த பிளானில் இதெல்லாம் நான் ஸ்லைட்லையும் காமிக்கிறேன். ஓகே, இது கால்குலேட்டர் வச்சு ஸ்லைடில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், கடைசியாக நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 360 நாள் கழிச்சு 3627 காயின் கிடைக்குது. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய காயினோட இது வந்து பார்த்தா 100 காயின். அதுக்கு நம்ம எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தலாமா? ஓகே, இங்கே நம்முடைய ஸ்வாப்பிங் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த ஸ்வாப்பிங்கில் போய்ட்டு நம்ம ஒரு இங்கே டாலர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். $200 நான் கொடுக்குறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் பேலன்ஸ் காமிக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு ரவுண்ட் அப் பண்ணோன்னா ஒரு 101 காயின், ஓகே $201 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ அப்போது இங்கே எனக்கு கொடுக்குற டாலருக்கு இங்கே 100 காயின் மேலே கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ நான் என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா 201 அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற ப்ரைஸ்க்கு. ஓகே, ஸோ அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மில் நான் சொன்னல 100 காயினுங்க போட்டோம்னா எவ்வளோ கிடைக்குது? லாஸ்ட்டாக 360 நாளில் 1%. ஸோ 3627 காயின் கிடைக்குது. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா நீங்கள் $2 இன்ட்டு போட்டு பாருங்கள், உங்களுக்கு அதோட மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டு இதில் தெரியும். ஓகே, மிகப்பெரிய ரிசல்ட்டே இங்கே நீங்கள் பார்க்கலாம். இருங்க, கால்குலேட்டர் போட்டு காமிக்கிறேன். ஸோ காயினோட இது வந்து பார்த்தா 3627. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டே இருந்ததுன்னா இன்ட்டு 2 போடலாம். ஓகே, இது ஒரு அசம்ஷன் தான், ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த வேல்யூவெல்லாம் போட்டு செக் பண்ணி காமிக்கிறது பார்த்துக்கலாம். $7254 கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ ப்ரைஸ் வேல்யூ இதே ரேஞ்சில் இருந்ததுதான். ஓகே சார், இப்போ வந்து இதே ரேஞ்சில் இருக்கோ இல்லையோ, இறங்கிடுச்சுன்னா சார் என்ன பண்ணலாம்? அப்போ 3627. ஸோ $1 அப்படின்னு போட்டோம்னா அதே வேல்யூ தான் கிடைக்கும். இன்னும் ரொம்ப கம்மியாக போகுது, $0.5 போகுது சார். ஓகேங்களா, இன்ட்டு இருங்க, ஃபஸ்ட் இன்ட்டு போட்டுக்கும். $0.5 போகுது அப்படின்னா இன்ட்டு போட்டோம்னா, சாரி இங்கே நான் தப்பாக போட்டிருக்கேன், 3627 போடணும், அதுக்கு பதிலாக தப்பாக போயிடுச்சாங்க. இன்ட்டு 0.5 போட்டோம்னா $1813 கிடைக்குது. ஸோ நம்முடைய கேபிட்டல் வந்து $200 தான், $201 தான் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இந்த பிளாட்ஃபார்மில் கொடுக்கக்கூடிய ஸ்டேக்கிங் ரிவார்டு. ஸோ இதை நம்முடைய இதில் போட்டு வச்சுருக்கோம் ஸ்லைடு, அதுலேயும் பார்த்துருவோம் அதை. ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னது. இந்த டெஃபி சிஸ்டமில் நம்ம ஏஐபி எஃப்ன்ற டெஃபி காயினை வாங்கி ஸ்டேக்கிங் பண்ணும்போது 12 ஹவர்ஸ்க்கு 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு ஸ்டேக்கிங் ஆட்டோ ரிவார்டாக கிடைக்கும், ஆட்டோ காம்பவுண்டிங் ஆகும். ஓகேங்களா, ஓவராலாக வந்து இதுதான் இந்த பிளானில். அடுத்து ஸ்லைடில் பார்த்துலாம். ஓகே, ஸோ ஒரு ஆல்ரெடி நான் சொன்னால் $200 ஸ்டேக் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய 100 காயினை வச்சு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பிளான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்களா நான் ஓகே 360 நாட்கள் அப்படின்ற பிளானை சூஸ் பண்ணோம்னா ஸோ அதுக்கான ஸ்டேக்கிங் ரிவார்டு வந்து இங்கே இருக்குது பாருங்கள். டோட்டலாக இவ்வளோ காயின் கிடைக்கும் நாங்கள் பார்த்தோம்ல, அதில் அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கு 360 நாட்களில். ஸோ இது வந்து எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கும் கிடைக்கும். அப்போ நான் வந்து 100 காயின் ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்குது பாருங்கள், இன்ட்டு 0.5%. ஏன்னா ஒரு நாளைக்கு 1% அப்படின்னா 12 ஹவர்ஸ்க்கு எப்படி வரும்னா பாதியாக எடுத்துக்கும். அப்போ 12 ஹவர்ஸில் பாதினா 0.5%. ஸோ அப்போது 0.5 காயின் கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு காயின் முழுசாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இதில் அடுத்து ஸ்லைடில் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தலாம் இன்னொரு விஷயத்த. ஓகே, இதே இடத்துல நான் வந்து ஒரு 250 காயின் வாங்குறேன், ஏஐ காயின் வந்து 250 வாங்குறேன். அதுக்கான வேல்யூ வந்து ஒரு $500 நான் வந்து ஸ்டேக்கிங்கில் போடுறேன் வாங்கி அப்படின்னா இதுக்கான ரிவார்டு வந்து எப்படி கிடைக்குது, எவ்வளோ காயின் கிடைக்குது மொத்தமாக. ஸோ இதை பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வாங்கக்கூடிய காயினோட இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ 250 காயின். ஓகேங்களா, இனிஷியல் வந்து பார்த்தோன்னா நம்முடைய ஸ்டேக்கிங் வந்து பார்த்தோன்னா இனிஷியல் இங்கே கொடுத்துருக்காங்களா, இதையும் பார்த்துக்கலாம். இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. ஸோ 250 ஏஐபிஎஃப் காயின் வந்து நம்ம வாங்கி ஸ்டேக் பண்ணுறோம். அப்போது ஒரு நாளைக்கு 24 ஹவர் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு 12 ஹவரில் எவ்வளோ காயின் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுதுன்னா 1.250 காயின் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும் ஃபஸ்ட் 12 ஹவரில். ஓகேங்களா, அதே மாதிரி நெக்ஸ்ட் 12 ஹவர்ஸ்லேயும் அதே மாதிரி 0.5% அப்படின்னா 1.2
56 காயின் வந்து ஏன்னா இது ஆட் ஆகி இங்கே 50ன்றது 56 அப்படின்னு ஆட் ஆகுதுன்னா இந்த வந்த காயினும் இதில் ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் கீழே காமிச்சிருக்காங்களா. நெக்ஸ்ட் என்ன 51 மாறிடும், 51.2. ஏன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இது. அப்போது நமக்கு காயின் வந்து எக்ஸஸாக கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆஃப்டர் 12 hours அப்படின்னா 1 day கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு 2.5 காயின் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா 250ல் 1% போனால் 2.2% தானே இது கிடைக்கும். அப்போ 0.2 காயின் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் 1% அப்படின்னாக்கா. ஓகே, ஸோ இதில் 1 year ஸ்டேக்கிங் பண்ணுறோம். அதே மாதிரி எடுத்தோம்னா அந்த பிளான் படி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, 250 காயின் போட்டோம்னா எவ்வளோ கிடைக்குது, 9067 காயின் கிடைக்குது ஃபைனலாக உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களுடைய ப்ராஃபிட் பண்ணுங்களே, உள்ள இன்வெஸ்ட் பண்ணல, அந்த இன்வெஸ்ட் பண்ண இதே கழிச்சாக்கா எவ்வளோ கிடைக்குது, ஃபைனலாக எவ்வளோ கிடைக்குது, டோட்டல் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக நமக்கு கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி நமக்கு டோட்டலாக கிடைக்கக்கூடிய காயினோட இதுவும் பார்த்துட்டோம். அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கான பணம் வந்து எவ்வளோ கிடைக்குது, டோட்டலாக ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது. அப்போது அந்த $500 இது ஒருத்த கழிக்கணும்ல. அப்போது 250 காயின் இதுலேருந்து கழிச்சாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 8817 காயின் கிடைக்குது நம்மளோட கேபிட்டலில் கழிச்சாலும் காயினில். ஓகேங்களா, அப்போது இதோட வேல்யூ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மெக்கானிசம் சிஸ்டம் உருவாக்கி கொடுத்துருக்கு. சூப்பரான ஒரு ஏர்னிங் சிஸ்டம் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஸ்டேக்கிங்கில் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக இந்த பிளாட்ஃபார்மை வந்து ஓவராலாக வந்து ஓரளவுக்கு செக் பண்ணி தான் வச்சு எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்குன்னா ஸோ இந்த இதில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ரெஃபர்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சிஸ்டமில் இந்த பிளாட்ஃபார்மில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து 1 by 1 அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம் ஸ்லைடில். இப்போ ஜஸ்ட் ஓவராலாக வந்து ஒரு கன்க்ளூஷன் மட்டும் பார்த்துங்க. ஸோ மினிமம் ரெஃபரில் நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணியிருக்கோன்னா, மஸ்ட்டு ஒரு இன்வெர்டர் வராங்கன்னா அவங்க என்ன கேட்டகரி, நம்ம $100 இருக்கணும், அவங்களும் $100 மேலே தான் இருக்கணும், ப்ளஸ் மேலே தான் இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் நான் வந்து 200 காயினாக எடுத்துங்க. அப்போ 200னா 100 காயினாக எடுத்துங்கன்னா $200 வந்து. அப்போ வந்து நமக்கு இந்த சிஸ்டம் வந்து எந்த இடத்துல நம்ம இது பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இப்போது என்னோட இந்த சிஸ்டமோட பிளாட்ஃபார்மில் போய் காமிக்கிற மாதிரிங்க. ஓகே, இப்போ நான் டேஷ்போர்டுக்கு ஆல்ரெடி இந்த கால்குலேட்டர் வந்துச்சு. டேஷ்போர்டில் போய் பார்த்தோம்னா அந்த இதெல்லாம் காமிக்கும். கால்குலேட்டர் நம்ம அங்கே பார்த்த 250 காயின் போட்டு பார்த்தோன்னா அங்கே கால்குலேஷன் போட்டு தான் இங்கே வரும். ஓகே, அதுதான் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். 1 yearக்கு நான் போட்டேன்னா இங்கே அதே தான் ஷோ ஆகும். பாருங்கள் 9067 காயின் கிடைக்குது டோட்டலாக. ஓகேங்களா, 1 yearக்கு அப்புறம். ஸோ ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. அப்போது ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு என்னோட ஸ்டேக்கிங்கோட காமிக்கணும்ல. நான் வந்து டெமோ அக்கௌண்ட் இது ஃபஸ்ட்டு லாகின் பண்ணதுக்கு டெமோ அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற டாப் ஆகிடுது. ஸோ ஒரு $100 வந்து பண்ணணுன்றதுக்காக பண்ணது. ஓகேங்களா, டெமோக்காக அன்னி பண்ணது. இன்னும் டாப் அப் பண்ணலாம். நான் வந்து பிளான் பண்ணது $500 டாப் அப் பண்ணிக்கலாம்னு பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ மை ஸ்டேக்கிங்கில் போயிடுறேன். இப்போ இங்கே 360 நாட்கள் காமிக்குதா. ஸோ எனக்கு நான் வாங்கி கேபிட்டல் போடுறது எவ்வளோனா 64 காயின் வந்து முதல்ல பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஐடியில். ஓகே, அப்போது எனக்கு இப்போ ப்ராஃபிட் வந்திருக்கு, கிளைமபிள் ப்ராஃபிட் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு, 1.619 காயின் வந்து எனக்கு ப்ராஃபிட்டில் கிளைம் ரிவார்டாக இருக்குது. ஓகே, இதை நான் கிளைம் கொடுத்தா கிளைம் ஆகும். ஓகேங்களா, எந்த காயின் இங்கே என்னோட ரிவார்டு வந்துச்சுன்னா இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் இதை நான் எடுத்துட்டேன் டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் எடுத்துகிட்டே இருக்கேன். நான் காயினை வந்து இப்போ எனக்கு 1.6 காயின் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு $3 மேலே இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நான் $3 மேலே தான் இருக்கும். இப்போ நான் கிளைம் கொடுத்து எடுத்தேன்னா எனக்கு பாலிகன்லேருந்து ஃபீஸ் இருந்தால் போதும், ஃபீஸ் கொடுத்துட்டு நான் கிளைம் கொடுத்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சிஸ்டம் எப்படி இருக்கும்னா 360 நாள் நம்ம கொடுத்துருக்கோம், பிரின்சிபல் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, நமக்கு என்ன பேசிக்னா இந்த காயின் வந்து காம்பவுண்டிங் ஆகும். 1.6 காயின் வந்து என்ன இந்த கேபிட்டலில் போய் ஆட் ஆகி காம்பவுண்டிங் ஆகும். இதுதான் கான்செப்ட். அப்போ நம்ம இந்த கிளைம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு மொத்தமாக டெய்லி கிளைம் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த 64 காயினுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு, 1% ஒரு நாளைக்குன்னா எவ்வளோ கிடைக்கும், டெய்லி கிளைம் பண்ணிட்டாக்கா 360 காயின் தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ நம்ம 360 காயின் மட்டும் கிளைம் பண்ணுறதுக்கு அது உள்ள வந்திருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப மனசில் வச்சுக்கங்க. 360 காயினை கிளைம் பண்ணிட்டோம்னா டெய்லி கிளைம் பண்ண காயினோட வந்து வெளியே அவுட்புட் வந்துடுது. அப்போது இருக்கிற கேபிட்டலுக்கு மட்டும் தான் என்ன பண்ணும், இதுக்கு மட்டும் தான் அது வந்து நமக்கு ரிவார்டை கொடுத்துட்ருக்கும். இந்த கேபிட்டலுக்கு மட்டும் தான் ரிவார்டு வரும். ஓகேங்களா, இதை நம்ம கிளைம் பண்ணா டெய்லி கிளைம் பண்ணாக்கா இதோட வேல்யூ வந்து வெளியே வந்துடும் நமக்கு. அப்போ இங்கே கேபிட்டலில் வச்சு ஸ்டேக்கிங் பண்ணும்போது அந்த ஸ்டேக்கிங் எப்படி நடக்கும், ஒரு நாளைக்கு 1% அப்படின்னும் போது 64 காயினுக்கு 1% என்னவோ அதுக்கான கேல்குலேஷன் தான் இங்கே அவுட் கொடுக்கும். 100 காயின் போட்டாலும் அதே தான் நான் சொல்கிறது. 100 காயின் எத்தனை காயின் போட்டாலும் இங்கே கேபிட்டலுக்கான இதுதான் நம்ம கொடுக்க போகிறாங்க. ஆனால் இங்கே கிளைம் ரிவார்டை நம்ம பண்ணாமல் அப்படியே சேமித்து வச்சோம்னா 1 year வரைக்கும் அது காம்பவுண்டிங்கில் வந்து நமக்கு என்ன கொடுக்கும், டோட்டலாக 3627 $100 இது போடும்போது. ஓகேங்களா, 100
காயினாக வாங்கி போடும்போது. ஓகே, இப்போ நான் போட்டுக்க இந்த 64 காயினுக்கு இந்த ஃபஸ்ட் ஐடியில் இன்னொன்று டாப்அப் பண்ணுவேன். இப்போவும் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் நான் பாருங்கள் இதை பண்ணும்போது. ஸோ நான் 64 காயின் ரவுண்டாக போடுறேன். நான் 1 இயர் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு எவ்வளோ காயின் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் கிடைக்குன்னா 2321 காயின் வந்து மொத்தமாக எப்போ கிடைக்கும்? 1 இயரில் கிடைக்கும். நான் இதை எடுத்துக்கிட்டு போனோமா அல்லது டெய்லி ரிவார்டை வந்து நான் கிளைம் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 64 காயினுக்கு ஒரு நாளைக்கு 1% அப்படின்னா அதுக்கு என்ன கால்குலேஷன் இருக்கும்? அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 24 ஹவருக்கு எங்கே கிடைக்குது பாருங்களா? ஸோ இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குது? 0.3 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போது எனக்கு வந்து ஒரு 0.3 0.6 கிடைக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் எனக்கு மொத்தமாக கிடைக்குன்னா 360 நாள் போட்டு பார்த்தோன்னா எவ்வளோ கிடைக்கும்? ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ அப்போ அந்த வேல்யூ எனக்கு நான் எடுத்துக்கணும் போகிறதுக்கு அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்திருக்கேன். அதனால தான் அந்த கிளைமை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அன்ஸ்டேக் பண்ணி எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு இதில் நமக்கு இது கிடைக்கும். ஸோ ரெவென்யூ கம்மியாக கிடைக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கான இது வந்து ரெவென்யூ கம்மியாக கிடைக்கும். இதுதான் ஓவரால் நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட், மை அக்கௌண்ட் இருக்குல்ல, இங்கே போனீங்கன்னா உங்களுடைய இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஓவரால் இந்த பிளாட்ஃபார்மை பற்றி ஓவரால் இதை சொல்லிடுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ ஒரு வீடியோ போதும். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவார்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இந்த ரிவார்ட் இன்ஃபர்மேஷனில் ஸ்டாட்டிக் பேலன்ஸ் அப்படின்றது நமக்கு வரக்கூடிய ரெவன்யூவை கிளைம் பண்ணணும்னு சொல்லலாம். அங்கே கிளைம் பண்ண இங்கே வந்துடும். டைனமிக் பேலன்ஸ் அப்படின்றது நம்ம கீழே டீம் ஃபார்ம் பண்ணி ரெவன்யூ வருதுல, 10% ரெஃபரல் கொடுக்குறாங்களே, அவங்களுடைய ஏர்னிங்ஸில் வருமானத்தில் 10% கொடுப்பாங்க. அது இங்கே வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? அதை ரிலீஸ் கொடுத்தோம்னா இங்கே ரிலீஸ்ன்னு கொடுத்தோம்னா இங்கே இருக்க இது வந்து 1/1 அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்லித்தரேன். ஏன்னா நிறைய இருக்குது இதில். ஸோ பர்னிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து 60 நாள் செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா எனக்கு மொத்தமாக ஃபீஸே இல்லாமல் என்ன ஆகணும்? கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி எடுத்து கொடுக்கும். நான் அடுத்த வீடியோ அதை சொல்ல தெளிவாக. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குல்ல, இது வந்து இங்கே ரிலீஸ் ஆன பேலன்ஸ் வந்து இங்கே டர்போ இந்த வேலெட்டில் போயிட்டு ஷோ ஆகும். ஸோ அதை வந்து என்ன பண்ண இங்கே இருந்து விட்ரா கொடுத்தோம்னா நம்முடைய வேலெட்டுக்கு இங்கே நம்ம என்ன வேலெட் வச்சுருக்கோம் அந்த வேலெட்டுக்கு போயிடும். இதுதான் இதில் கூடிய ஓவரால் இது. ஸோ பப்ளிக் அலைன்ஸ் ஒரு மெனு இருக்கும். அந்த பப்ளிக் அலைன்ஸ் அப்படின்னா நம்ம கீழே வரக்கூடிய டீமு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் இன்னும் ஜாயின் பண்ணல. நான் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்கன்றதுல ஸோ இப்போதைக்கு நம்ம டீமில் 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 காயின் தான் யாரோ ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பிஸ்னஸில் அடுத்தடுத்த இதை கொண்டு வரேன். அப்போ வந்து உங்களுக்கு புரியும் இந்த பிஸ்னஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது. ஓகே, ஸோ இப்போதைக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. ஸ்வாப்பிங் அதே மாதிரி இந்த ஸ்வாப்பிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதுதான் ஓவரால் கன்க்ளூஷன். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலன்னா நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வாங்க, சூப்பராக பயணிச்சு. ஏன்னா டெஃபி ப்ராஜெக்ட் அப்படின்னாக்கா ஆரம்பத்தில் போனவே நல்ல ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஓவரால் கன்க்ளூஷன் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.